ஷியாக்களுடைய ஆரம்பம் யூதர்கள் மூலமா. அதுக்கு பின்னால அப்துல்லா இப்னு சபாவ ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு விரட்டினாங்க. கூஃபால மதீனால வந்தவன் ஹஜ்ரத் அலியுடைய ஆட்சி காலத்திலே மதீனால ஆரம்பம். அதுக்கு பின்னால கூஃபாவுக்கு அது ஷிஃப்ட் பண்ணப்பட்டுச்சு, மாற்றப்பட்டுச்சு. கூஃபாலையும் வந்து இந்த அட்டகாசங்களை செய்ய ஆரம்பித்தான். கூஃபால இருந்து விரட்டினாங்க ஹஜ்ரத் அலி. இவன் நேர போனது ஈரானுக்கு. ஈரான்ல உள்ள முஸ்லிம்கள் எல்லாம் புதிய முஸ்லிம்கள். அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்துல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவங்க. அதுக்கு முன்னால இல்ல. அதற்கு உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்துல தான் இந்த மதாயின், இந்த ஈரான் இந்த கைப்பற்றப்பட்டது. பாரசீக சாம்ராஜ்யம் கைப்பற்றப்பட்டது. அதுக்கு பின்னால இஸ்லாத்துக்கு வந்த புதிய முஸ்லிம்கள் இவங்களை குழப்பினாங்க. மதீனாவுல குழப்பின முறை வேற, ஈரான்ல குழப்பின முறை வேற. மதீனால குழப்பினா ஹஜ்ரத் அலி, ஹஜ்ரத் உஸ்மானை விட சிறந்தவர், அபூபக்கர் உமரை விட சிறந்தவர், முதலாவது கலீஃபாவா வந்திருக்க வேண்டியவர், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வசியாக இருக்கிறார். வசியம் தான் ரசூலுல்லாஹ் கூட அவரும் அலிதான். குர்ஆனும் அலி, ஹதீஸும் அலி, என்ன ஏவலும் அலி, விளக்கலும் அலி, எல்லாம் அலி ரலியல்லாஹு அன்ஹு. இவருடைய கலிமா இங்கே ஷியாக்களுடைய கலிமா. எங்க கலிமா என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். இதை படிச்சுதான் இந்த கலிமாவை சொல்லிதான் ஹஜ்ரத் அலியும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். யாரு? ஹஜ்ரத் அலி. ஆனா இவனுக்கிட்ட இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றா கலிமா என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் அலியுன் வலியுல்லாஹ் வஸிய்யுர் ரசூலுல்லாஹ் கலீஃபத்துன் பிலா வஸி. இந்த வார்த்தையில எல்லாம் சொல்லுவார். அவன்தான் முஸ்லிம்.